தவறியும் கீழே போட்டுவிடக்கூடாத மிக முக்கியமான பொருட்கள் என நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லும் பொருட்களையும் அவற்றால் ஏற்படும் விளைவுகளையும் இங்கே தெரிந்து கொள்ளலாம். இந்த பொருட்களை தவறவிட்டு விட்டால் அதற்கு பரிகாரமாக என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இங்கு தெரிந்து கொள்ளலாம். ஜோதிட சாஸ்திரப்படியும் வாஸ்து சாஸ்திர முறைப்படியும் தினசரி வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தும் குறிப்பிட்ட சில பொருட்கள் மிகவும் மங்களகரமான பொருட்கள். இவைகளை கை தவறி கூட கீழே போட்டுவிட்டால் வாழ்வில் பலவிதமான தீமைகளை சந்திக்க நேரிடும். இந்த பொருட்களை மட்டுமே எப்பொழுதும் கவனமாக கையாள வேண்டும். இந்த பொருட்கள் தெரியாமல் கீழே விழுந்து விட்டால் வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள், துரதிர்ஷ்டம் வந்து சேரும். பொருட்கள் கீழே தவறி விழுந்து விட்டால் உடனடியாக அதற்கு உரிய பரிகாரத்தை செய்ய வேண்டும். தவறவிடக்கூடாத 8 பொருட்களை பற்றி பார்க்கலாம். 1. பணம். பணம் அல்லது காசு தவறி கீழே விழுந்தால் அது நல்லதாக பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இவை பண இழப்பு ஏற்பட போவதன் அறிகுறி. பணம் என்பது மகாலட்சுமியின் அம்சம். அதை கவனக்குறைவாக கீழே போடுவது பணத்தை அவமதிப்பதற்கு சமம். இதனால் பண நெருக்கடி, கடன், வறுமை போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். சில்லறை காசுகளை கூட அலட்சியமாக கையாளக்கூடாது. அவற்றை மரியாதையுடன் பத்திரப்படுத்தி வைத்தால்தான் பணம் நம்மிடம் சேர்ந்து கொண்டே இருக்கும். 2. அரிசி. அரிசி மிகவும் புனிதமான ஒரு பொருள். அதை எடுக்கும் பொழுது கீழே சிதறவிடக்கூடாது. அப்படி தவறி கீழே கொட்டினாலோ, காலால் மிதித்து விட்டாலோ, சிதறவிட்டாலோ உணவு தட்டுப்பாடு, வறுமை ஆகியவை ஏற்படும். அரிசி செல்வம் மற்றும் நிறைவுவின் அடையாளம். இதை அவமதித்தால் பணத்திற்கு திண்டாட வேண்டியிருக்கும். அதனால் அரிசியை கவனமாக கையாள வேண்டும். சுத்தமான மூடப்பட்ட இடத்தில்தான் வைக்க வேண்டும். இல்லாதவர்களுக்கு அரிசி தானம் அளிக்க வேண்டும். 3. புனித நூல்கள். புனித நூல்கள், பக்தி புத்தகங்கள் ஆகியவற்றை அலட்சியப்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது. இவை அறிவு மற்றும் ஆன்மீக வழிகாட்டுவதன் வடிவம். இவற்றை அவமதித்தால் மனக்குழப்பம், அவமானம் போன்றவற்றை சந்திக்க நேரிடும். இவற்றை பத்திரமான சுத்தமான இடத்தில் பாதுகாக்க வேண்டும். ஒருவேளை தவறுதலாக இவை கீழே விழுந்து விட்டாலும் அவற்றை உடனடியாக சுத்தப்படுத்தி உரிய இடத்தில் மரியாதையுடன் வைக்க வேண்டும். 4. விளக்கு. விளக்கை தவறவிடுவது, குறிப்பாக எரியும் விளக்கு அல்லது தீபத்தை தவறவிடுவது கெட்ட சகுனம். விளக்கு என்பது அறிவு, ஆன்மீகம், செல்வம் ஆகியவற்றின் அடையாளம். இவற்றை கீழே தவறவிடுவது வீட்டில் பண கஷ்டம் உள்ளிட்ட பலவிதமான கஷ்டங்களை ஏற்படுத்தும். அதனால் விளக்குகளை கவனமாக கையாள்வதுடன் பாதுகாக்க வேண்டும். 5. கத்தரிக்கோல். கத்தரிக்கோல் கூர்மையான ஆயுதமாக பயன்படுத்தினால் இவை மிக முக்கியமான பொருட்களாக கருதப்படுகிறது. கத்தரிக்கோல் கீழே விழுந்தால் கடுமையான பொருள் இழப்பு, உறவுகளுக்குள் பாதிப்பு, வளர்ச்சியில் தடை ஆகியவற்றை ஏற்படும். சில நேரங்களில் பிரிவு வரை கொண்டு சென்றுவிடும். இது செவ்வாயுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இதனை தவறவிடுவது நோய்கள், துரதிர்ஷ்டம் ஆகியவற்றை கொண்டு வரும் என நம்பப்படுகிறது. 6. உப்பு. அனைவருக்கும் தெரியும் உப்பை தவறவிடுவது, சிந்துவது மிகவும் துரதிர்ஷ்டமானது என்று. இது பொருளாதார இழப்பு, நோய்கள் ஆகியவற்றை தரக்கூடியது. கெட்டதை நடக்கப் போவதற்கான அடையாளம். அதேபோல் தவறி கீழே கொட்டிய உப்பினை துடப்பத்தால் சுத்தம் செய்தது மிகவும் தவறானது. கைகளால் மட்டுமேதான் அள்ள வேண்டும். இப்படி உப்பு தவறி கீழே கொட்டிவிட்டால் சிறிது உப்பினை எடுத்து தீயில் போட்டு தோஷத்தை போக்க வேண்டும். இது வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் தங்கவிடாமல் காக்கும். 7. குங்குமம். குங்குமம் மிக முக்கியமான மங்கள பொருள். குங்குமத்தை கீழே தவறவிடுவதோ, கீழே சிந்திய குங்குமத்தை காலில் மிதிப்பதோ மிக பெரிய பாவம். இதனால் மகாலட்சுமியின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். குங்குமத்தை தவறவிடுவதால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, இழப்புகள் போன்றவற்றை சந்திக்க நேரிடும். இது மிகவும் கெட்ட சகுனமாக கருதப்படும். ஒருவேளை தவறுதலாக குங்குமம் கீழே சிந்திவிட்டால் அதை கவனமாக சுத்தம் செய்ய வேண்டும். உடனடியாக வீட்டில் உள்ள அம்மன் படத்திற்கு குங்குமம் வைத்து வழிபட வேண்டும். அருகில் இருக்கும் கோவிலுக்கு குங்குமம் வாங்கி கொடுக்கலாம். 8. பால். பால் மிக முக்கியமான மங்கள பொருள். இது மகாலட்சுமியின் அடையாளம். இதை தவறவிடுவது வீட்டில் பலவிதமான தீய விளைவுகளை ஏற்படுத்தும். பாலை சிந்துவதால், வீணடிப்பதால் மகாலட்சுமியின் கோபத்திற்கு ஆளாவாள். இப்படி வீணடிப்பதால் குடும்பத்தில் பிரச்சனை, எதிர்பாராத செலவு, உடல் ரீதியான பிரச்சனைகள் ஆகியவற்றை ஏற்படுத்தும்.
ஒருவேளை தவறி பால் கீழே சிந்திவிட்டால் உடனடியாக சிறிது பாலை எடுத்து தெய்வத்திற்கு படைத்து வேண்டிக் கொள்ள வேண்டும். நம்முடைய கவனக்குறைவு மற்றும் தவறிற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.